தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொழ முடியல. எல்லாருக்கும் இருக்கல இந்த பிரச்சனை. என்னால தக்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயம் எல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது. சாவி எங்க வச்சோம், போன் எங்க வச்சோம், வீட்டுல என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன சாப்பாடு, மனைவி என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸ்கூல் எப்போ விடுவாங்க, ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு, எல்லாம் வெளியே இருக்கும் போது ஞாபகம் வராது. தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வருது. என்ன செய்யறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. முஃமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் தொழுகையில் குஷூஓடு தொழுவார்கள். குஷூ ரூஹுஸ் ஸலாத், தொழுகையுடைய ரூஹ் அது. அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டுரும். தொழுகை தூக்கி வீசப்பட்டுரும். நம்ம இன்னைக்கு நான் 5 வக்து தொழுகிறேன், 10 வக்து தொழுகிறேன், ஒரு 2 நாள்ல 10 வக்து தொழுகிறேன், ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல, என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதில்ல, கரெக்டா ஃபர்ஸ்ட் ரக்காத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு மறுமையில யா அல்லாஹ் நரகவாதியை நிப்பாட்டி இருக்கீ, மஹாதல் அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் தொழுதனே. அல்லாஹ் என்ன கேட்பா? தொழுகையில குஷூ இருந்துச்சா? குஷூ உள்ளத்தில் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை. அது தக்பீர் கட்டும் பொழுது அப்படியே முகமெல்லாம் சிவந்து இப்படி பணிவு இறைச்சத்தோட. பல பேரை பார்த்தீங்கன்னா தக்பீரை 10 முறை கட்டுவாங்க. வஸ்வசா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மறுபடியும் அல்லாஹ் அக்பர் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு